எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த கலையை உலகறிய போகணும். அதை நான் பண்ணிகிட்டு இருக்கணும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்னா யூரோப் கண்ட்ரி போய் சிலம்பம் எடுத்து பண்ணேன். நான் பண்ணும்போது யூஎஸில் இருக்கவங்க எல்லாருமே கிளாப். அலங்கார சிலம்பம், தீ சிலம்பம், நீர் சிலம்பம், போர் சிலம்பம், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது சிலம்பம்ல. இன்னொரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அங்கே நான் 26 கண்ட்ரியில் வந்து நான் ரிட்டர்ன் வரும்போது என்னை யாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் பார்த்துனே இருக்கேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை ஃபோட்டோ அப்படின்னு வா அப்படின்னாரு. வந்துட்டு ஃபோன் வச்சுருக்காங்க, ஃபோன் கூட அப்படின்னாரு. அவர்கிட்ட கொடுத்து அப்படியே அணைச்சிக்கிட்டாரு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அணைச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் நார்மலாக விட்டார். அவருக்கு தெரியாது நான் அவர்கிட்ட தான் அவார்டு வாங்க போகிறேங்க. ஸ்போர்ட்ஸ்னால் அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா வேறு விளையாட்டை தான் ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை சிலம்பத்தை ஸ்போர்ட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிலம்பத்துக்கு அப்படி ஒரு லீக் கொண்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும். ஷோராக பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஒலிம்பிக்கில் சிலம்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எந்த அளவுக்கு இருக்குது? எனக்கு எப்படி சொல்லுவீங்க, சொல்லும் போதே ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. தமிழ்நாட்டில் பல சாதனைகளை படைச்சிட்டு தெரியாத நபர்கள் பல பேர் இருக்காங்க. இந்த ஷோட நோக்கமே அவங்களாம் வெளில கொண்டு வரணும் தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் வராங்கன்னா 2 இன்டர்நேஷ்னல் சாம்பியன், 2 வேர்ல்டு ரெக்கார்டு, இப்படி எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு சிலம்ப கலையில் சிறப்பாக செயல்பட்டு இருக்க சிலம்பரசன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சிலம்பரசன். வணக்கம். வணக்கம். சிலம்பம் இந்த கலையை பற்றி சொல்லுங்கள், எப்படி அதுக்குள்ளே உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலாக இந்த சிலம்பம் அப்படின்ற ஒரு விளையாட்டை வந்து விளையாட்டுத்தனமாக தான் கற்றுக்கிட்டேன். இதில் இவ்வளோ சீரியஸாக நான் இறங்கி இப்போ நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிப்பேன், ஒரு 2008 அந்த டைமில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த டைமில் சின்ன பசங்களாம் விளையாட்டாக இருக்கும்போது வீட்டில் அடங்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹாஸ்டலில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துவாங்க. என்னையும் அந்த மாதிரி ஒரு பயம்புத்தி ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் என்னை சேர்க்க போகிறாங்க, அது மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு தெரியல எதில் சேர்க்க போய், இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அப்போலாம் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் விளையாட்டு புத்தியாகவே இருக்கும்ல. அந்த டைமில் வந்து வீட்டில் அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சின்ன டவுசர், ஒரு க்ரீன் கலர் டவுசர், எல்லோ கலர் ஷர்ட்டு, அந்த டவுசர் பின்னாடி லைட்டாக கிழிஞ்சிருக்கும். ஸ்கூல் முடிச்சு, ஏன்னா ஸ்கூல் டவுசர் அது க்ரீன் கலர் டவுசர், என்னோட கவர்மெண்ட் ஸ்கூல் டவுசர். அந்த டவுசரை போட்டு ஷர்ட்டு மட்டும் மாற்றிக்க சொல்லிட்டாங்க. மாற்றிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம வீட்டாண்ட வந்து ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே நிற்க சொல்லிட்டாங்க. என்ன நான் கரெக்டாக நடந்து வந்துட்டேன். ஏன்னா அப்போ வந்து நம்ம வீடு வந்து ஆற்றுக்கு இல்லை, அந்த ஆற்றை தாண்டி தான் வரணும். தண்ணி வந்துச்சுன்னா போட்டில் வரணும், இல்லைனா ஆற்று தாண்டி தான் வரணும். ஸோ அந்த ஆற்றுலேருந்து நடந்து வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நடந்து வந்துட்டேன், வந்து அந்த இடத்துல நிற்கிறேன். கரெக்டாக பாட்டி வராங்க. எங்கள் ஆயா தான் ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட் ஃபார்மில் நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுனா அது என்னோடய பாட்டி தான். அவங்க இந்த கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கேரி பேக்கில் இப்போ நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கணும்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சில விஷயம்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக ஒரு காணிக்கோ இல்லை ஒரு பாத்தியா மாதிரி பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆயா அந்த கவரில் வந்து வாழைப்பழம், பூந்தி, இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு, எனக்கு தெரியல சரி கோயில், ஏன்னா கோயில் பக்கத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன் கிளாஸ், அங்கே தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கோயில் சரி கோயிலுக்கு ஏதாவது கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில் என்னை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்னோட மாஸ்டர் வீட்டில் விட்டுட்டாங்க. மாஸ்டர் வீட்டில் விட்டோன்னா அது என் கையில் கொடுத்துட்டு இங்கே இன்னொரு ஆள் வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்போ என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? எனக்கு கரெக்டாக ஒரு 7-8 இருக்கும். 7 வயசில் ஆரம்பிச்சது பயணம். ஓகே. அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனதுக்கப்புறம் அங்கே நிறைய திங்ஸ் இருக்குது, சிலம்பம் திங்ஸ், மான் கொம்பு, நிறைய விஷயம். நம்ம கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பதுனால அந்த என் மாஸ்டர் உள்ளேருந்து என்னை பார்த்துருந்துருக்காரு. மாஸ்டர் வந்து வி ஹரிதாஸ், என் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர். ஓகே ஓகே. அவர் வந்து உள்ளேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியல, நான் அதில் ஒரு சின்ன சக்கரை மாதிரி இருக்கும், அதை நெருப்பு வச்சு பண்ணுவாங்க, 12 பந்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரோல் எடுத்து ரோல் போட தெரியாமல் சும்மா இப்படி பண்ணியிருக்கேன். அது என்னோட ஆர்வமாக என்னன்னு தெரியல, அதை பார்த்துட்டாரு. ஒரு சின்ன சவுண்டு கேட்டுச்சு, ஹேய் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே கொஞ்சம் பயம் வந்துட்டு அதை போட்டுட்டேன். அப்புறம் வெளியே வந்தோடனையும் இரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு சிலம்பத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க முன்னாடி வராங்க. ஓகே. அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி அவங்க அக்கா சந்தியான்றவங்கள அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். பட் சிலம்பம் டீச் பண்ணுவாங்க, அவங்க ஒரு பெரிய டீச்சர்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க சுடி போட்டுட்ருக்காங்க. அவங்க ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு வராங்க, எனக்கு கற்றுக் கொடுக்கணுன்ட்டு என் ஒரு ஆளுக்காக வந்து அவங்களே என்னை கூப்பிட்டு போகிறாங்க கிளாஸில். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்க 2வது பெண். அவங்க நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே லேடிஸ் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு கொடுத்தது. ஃபஸ்ட்டு என் பாட்டி தந்து விட்டாங்க. சந்தியான்றவங்க தான் எனக்கு கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு செப்பல் கழட்டிட்டு எனக்கு என்ன பண்ண போகிறோம், எனக்கு ஃபுல் இது என்ன கற்றுக்க போகிறோன்றது தெரியல. இந்த நோக்கம் பாட்டிக்கு எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பாட்டிக்கு வந்து இந்த நோக்கம் வரல, அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்கள் கூப்பிட்டு போய் விடுங்க, அப்போ தான் வருவான், கொஞ்சம் பேச்சும் கேட்க அழமாட்டான், கொஞ்சம் அடம்பிடிக்காமல் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனாங்க. ஸோ அதுலேருந்து என்னை யாரும் கூப்பிட்டு போனன்ற விஷயத்த மறக்கக்கூடாதுல்ல. இப்போ அவங்க கூப்பிட்டு போகலன்னா, இப்போ அவங்க பேச்சை மதிக்காமல் நான் விட்டு இருந்தேன்னா இப்போ இந்த அளவுக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். சரி, அவங்க கூட போனதுனால சந்தியான்றவங்க உள்ளே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு
செப்பல்லாம் வெளியே கழட்டிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சலாம் அப்படின்னா ஒரு விஷயம்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிற்க வச்சுட்டு அந்த பாத்தியெல்லாம் பிரிச்சுட்டு அவன் நிற்க வச்சு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த என் லைஃப்பில் செகண்ட் டீச்சராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். நம்ம ஒரு டீச்சரை பார்ப்போம், நமக்கு எஜுகேஷன் சொல்லித்தர டீச்சரை பார்ப்போம், இருக்காங்க அந்த மாதிரி ஒரு டீச்சர் சாரதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து என் லைஃப்பில் நான் பார்த்த 2வது டீச்சர் சந்தியான்றவங்க தான் கூப்பிட்டு எனக்கு வந்து சொல்லித்தராங்க, இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஒரு மாதிரி துருத்து யார் பேச்சுமே கேட்க மாட்டோம், என்னடா அப்படின்ற மாதிரி தான் அந்த நோக்கத்தோடு தான் போனேன். அதுவும் கற்றுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல, ஒரு இன்வால்வ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே இடத்துல என்னால் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸு எவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியும்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வார்ம் அப் தான். நான் எங்கே போனாலுமே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா, ஒரு ஸ்போர்ட்டாக கற்றுக்கணும்னா நம்மளுக்கு வார்ம் அப் தான் ஃபஸ்ட் சொல்லித்தரோம். ஒரு அடிமுறையில் இருந்தால் நம்மளுக்கு அந்த சில விஷயம் போகும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க. ரன்னிங்லாம் போனேன். ஒரு சின்ன பாப்பா கூட ஓட வச்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. நாளை இதில் அப்படியே போக கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டேன். பட் இன்ட்ரெஸ்ட் வரல. அழுவேன். எங்கே இப்போ கிளாஸுக்கு அனுப்புனாங்கன்னா என்ன பண்ணுவேன், கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டு பின்னாடி கழனி மாதிரி இருக்கும்ல, பசங்க விளையாடுவாங்க, அங்கே போய்டும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு 6th வரும்போது என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் இப்போ ரெடி ஆகிட்டு அந்த மேட்ச்சுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கூல் ஆர்டிசிபிடிஸ்னு ஒரு மேட்ச், ஸ்கூல் மேட்ச் தான் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் 6th படிக்கும்போது காஞ்சிபுரத்தில். அந்த மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகும்போது நான் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து வின் பண்ணிட்டேன். எனக்கே தெரியல நான் வின் பண்ணேன்ட்டு. செகண்ட் ரவுண்டு ஃபைனலில் என் டீம் பையன் தான், என் ஃப்ரெண்டு தான், அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கூட போயிட்டு விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடிச்சவங்க தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஓகே. செகண்ட் அடிச்சுவேன், ஆனால் நான் வின் பண்ணியிருக்கேன் செகண்ட். ஆனால் அங்கே ஒரு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் அடிச்சவனுக்கு கொடுக்கும்போது அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த கேமை வந்து இன்னும் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சோன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஏஜில் இருந்து கொஞ்சமாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நான் கிளாஸ் போகும்போது, ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு ஒரு சின்ன ப்ரியாரிட்டி என்னென்னா, ஒரு 100 ரூபா ஃபீஸ் தான் அங்கே மந்த். அந்த ஃபீஸ் கட்ட முடியாது நம்மளால். ஏன்னா அம்மா அப்பா ஒரு சின்ன பொட்டி கடை தான் இப்பயும் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த பொட்டி கடையெல்லாம் இருக்கும்போது, சரி அப்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால உன் பையனை அனுப்பிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, என்ன தான் மாஸ் நம்மளுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாலும் அங்கே இருக்கிறவங்க நம்மளை சொல்லித்தந்து நம்மளை லேர்ன் பண்ணோம். அது நிறைய ஒரு நமக்கு சொல்லித்தராமல் சரி விஷயம். நான் வந்து எப்படின்னா இப்போ அங்கே பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை பார்த்தே பண்ணிடுவேன். ஓகே. அதை பார்த்து பண்ணக்கூடாதுன்னு அடிப்பாங்க நம்மளை. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் நீ அதை பண்ணக்கூடாது, சொல்லி தரமாக நீ பண்ணக்கூடாது. எங்களுக்கு எப்படின்னா ஒரு லெசன் எடுத்தாங்கன்னா 6 மந்த் எடுப்பாங்க, 3 மந்த் எடுப்பாங்க. அந்த லெசன் அதுக்கு மேலே கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு எனக்கு. அந்த 6th அப்புறம் எப்படியாச்சும் அடுத்த மேட்ச் வின் பண்ணணுன்ட்டு திரும்ப 7th போனேன். 7th அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் விளையாடணுன்ட்டு நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். நம்மளை பரவாயில்ல, நம்மளை எவ்வளோ தான் இது பண்ணாலும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு 8th வின் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூல் கேம் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறேன். நான் வின் பண்ணதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன்னில் இருக்காங்க. ஏன்னா ஒரு தோத்துட்டு இருந்த பையன் ஒரு இன்வால்வ்டே ஆக மாட்டான், இன்ட்ரெஸ்ட்டாக காட்ட மாட்டான். இன்றைக்கி அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸ்டேட் போனேன். ஸ்டேட் வந்து அதே ஆர்டிசிபிடி ஸ்கூல் ஸ்டேட்டு வின் பண்ணேன். அந்த ஸ்டேட்டை வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th கண்டினியூவாக தான் வின் பண்ணேன். விவரம் தெரியாமல் ஒரு காலகட்டத்தில் அந்த சிலம்பம் குச்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த சிலம்பம் குச்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? சிலம்பம் அதான் சிலம்பம் குச்சி இல்லாமல் அந்த சிலம்பத்தை வந்து என் லைஃபாக பார்க்குறேன். இப்போ அந்த சிலம்பம் குச்சினால தான் இப்போ நான் இந்த இடத்துல இருந்து உட்காந்து இருக்கேன். சிலம்பம் குச்சி இருக்கிறதுனால தான் என்னுடைய ஃபுல் லைஃபே சேஞ்ச் ஓவர். நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கீங்க, சின்ன கவனம் பெரிய கவனம், இந்த ஏரியாலாம் காணும் போது நிறைய தீய பழக்கங்கள், நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய சின்ன பசங்க, நிறைய இப்போது எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஓகே. ஒன்ஸ் நான் வந்து 8 வயசில் நான் சிலம்பத்தை தொட்டதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. நான் அதிகமாக யார் கூடயுமே ட்ராவல் பண்ண மாட்டேன் பசங்க கூட. எனக்கு வீடு சிலம்பம் கிளாஸு ஸ்கூல், வீடு சிலம்பம் கிளாஸு ஸ்கூல், இதுதான் ரொட்டீன். காலையில் நான் ஒரு 6 மணிக்கு கிளாஸ் போனோன்னா 8 மணிக்கு விடுவாங்க. 8 மணிக்கு வந்து நான் குளிச்சுட்டு திரும்ப நான் படித்தது வந்து பொன்னேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 2 வருஷம் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ஒரு 9 மணிக்கு நான் ஸ்கூல் போனேன்னா திரும்ப 4:10 வருவேன். 4:10 வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டு திரும்ப 5 மணிக்கு கிளாஸ். ஸோ என் ரொட்டீன் இப்படி தான் போகும். சாட்டர்டே சண்டே எனக்கு ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும் மார்னிங். ஸோ இதில் எனக்கு சுத்தர இடமே இல்லை. இந்த ஒரு ஃபோக்கஸ்னால மட்டும்தான் என்னால் வேறு எதுவுமே என்னால் யோசிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அப்போ ஒரு லேட் நைட் போகும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ்கார் தான் கேட்டிருக்காரு, நான் சிலம்பம் பிளேயரு, நான் நேஷ்னல் பிளேயர்னா அப்படின்னு இருக்கேன், நீ பிளேயர்னா சிலம்பம் குச்சி தான் சுற்றுற, இந்த ஒரு டாக் இருக்குல்ல. ஆக்சுவலி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்னால் அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா வேறு விளையாட்டை தான் ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறாங்களே தெரியல, சிலம்பத்தை ஸ்போர்ட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் தான், நம்ம சிலம்பம் வந்து பாரம்பரிய கலை, தமிழ் பாரம்பரிய கலை, நிறைய பேர் கல்ச்சராக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்டாக இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆர்டிசிபிடி ஸ்கூல் இயர்லி 1 மேட்ச் நடத்துகிறாங்க, SJFI நடத்துகிறாங்க, CM ட்ராஃபி நடத்துகிறாங்க. நான் விளையாடும் போதே
நானும் விளையாடிருக்கேன் எல்லாமே. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட சிஎம் டிராஃபி விளையாடினா எல்லாமே விளையாடிருக்கேன். ஆனால் ஏன் அடுத்த கட்டத்துக்கு சிலம்பம் போக மாட்டேங்குதுன்னா, நம்ம தமிழ்நாட்டை விட்டு சிலம்பம் போனோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் எல்லாம் சிலம்பம் பண்ணணும். ஓகே. ஸ்டேட்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம நேஷ்னல் ஒரு மேட்சை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டேட்டில் பண்ணால் தான் நம்ம கண்ட்ரியே நம்ம பார்க்க முடியும், இன்டர்நேஷ்னல் போக முடியும். இப்போ நேஷ்னல் கேம் வந்து நம்ம ஸ்டேட் வந்து ஆடுறது இல்லையா? இது ஆக்சுவலி இப்போ நடத்துகிறாங்க. அது எப்படி நடத்துகிறாங்கன்னா, தமிழ்நாட்டு பிளேயர்ஸே செப்பரேட் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஓகே இது பண்ணி விளையாடுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போது சவுத்தில் ஆந்திரா பண்ணுவாங்க ஓரளவுக்கு, அந்த ஸ்டைல் வராது, நம்ம ஸ்டைல் வராது, ஓரளவுக்கு பண்ணுவாங்க. மகாராஷ்டிரா அவங்க வேறு பேட்டர்னில் பண்ணுவாங்க வரும். ஸோ ஒரு 4 ஸ்டேட் பண்ணால் நம்மளால நேஷனல் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற இவ்வளோ ஸ்டேட் இருக்குது, 28-30 ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க ஒரு 15 ஸ்டேட் ஆச்சு இதை பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நேஷனல் நடத்தி அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்க முடியும். ஓகே ஓகே. இது நடத்தினா தான் நம்ம இன்னொரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் இன்டர்நேஷனல் நடத்த முடியும். இப்போ எல்லாருமே வந்து சிலம்பத்தை வந்து ஓப்பனாக நடத்துகிறாங்க. சும்மா ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு இது ஓப்பன் சர்டிஃபிகேட் வேல்யூ கிடையாது. பசங்க இப்போ நிறைய பேர் இப்போது நாங்கள் பார்க்குறோம், நான் முதல்ல கற்றுக்கிட்டதுக்கு இப்போ பார்த்துட்டுக்கோம், சிலம்பம் வந்து கீழே போகல, இன்னுமே டாப்பில் தான் போயிட்டுருக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இடஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணி 3% கொடுத்ததுனால இன்னமும் எனக்கு என்னென்னா, இன்னும் சிலம்பத்தை வந்து வேறு மாதிரி ஒரே ஒரு ரூலாக, ஒரே ஒரு அசோசியேஷனாக ஃபில் பண்ணி பசங்க, ஏன்னா இப்போ அடுத்த வர பசங்க ஜென்ரேஷன் வந்து இந்த சிலம்பத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க இந்த பயப்படக்கூடாது, சிலம்பத்தை எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் வேறு ஸ்போர்ட் எடுக்கணும்னா தைரியமாக இருப்பான், அந்த ஸ்போர்ட் என்னை காப்பாற்றிடும், அடுத்து ஏதாவது ஒரு ஜாப் வாங்கிடலாம், அப்படி வாங்கிடலாம். பட் சிலம்பம் எடுக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, இது ஒரு கல்ச்சராகவே போயிடுது, இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்க, ஒரு அலங்கார சிலம்பமாகவே போயிடுது அப்படின்னு இதை பற்றி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்க்குறது இல்லை அப்படின்ற ஒரு இது பார்வை மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். இதுதான் இப்போது நீங்கள் என்ன எடுத்திங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் எங்கள் சிலம்ப கிளாஸில் இருக்கும்போது சின்ன உறுதிமொழி இருக்குது. ஓகே. நான் ஒரு சிலம்ப வீரன், என் உயிரினும் மேலான கலத்தின் வீர சிலம்பம், சிலம்ப கலையை தீய செயல்கள் பயன்படுத்த மாட்டேன், நீ கலையை தள்ளி போரை கண்டு பயப்பட மாட்டேன், கற்ற கலைக்கு எப்போதும் முடித்திடுவேன், இக்கலை உலகறிய சிவன் ஒரு இது இருக்குது. நான் கோட்டா இருக்கு, அதை இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்னன்னா, நான் நிறைய கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நிறைய நான் ஒரு 1500 அதான் ஒரு 1500 ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன் உமன்ஸுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஜெர்மனி கிளைண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க மேம். இன்னொரு நான் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு தான் இப்போ என்னோடய கலையை மூவ் பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கு ஒரு நான் கற்றுக்கிட்டதில் ஒரு 50% எடுத்துட்டேன் அவங்களுக்கு. ஓகே. சிலம்பம் எடுத்துட்டேன். அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து வேறு அவங்களோட ஜாப்லாம் வேறு, பட் ஆக்சுவலி அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குறாங்க. அதுக்கே நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக. இந்த ஆர்ட் ஃபார்மை ஒரு சின்ன இடத்துல கூட அவங்க மூஞ்சி சொல்லிக்காமல், ஒரு போரிங்காக கூட இல்லாமல் அந்த ஆர்ட் ஃபார்ம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்க. ஆனால் நம்ம ஆட்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அதோட வேல்யூ தெரியல. அவங்களுக்கு தெரியுது நம்ம சிலம்பம்லாம் சும்மா இல்லை, நம்ம அதர் ஸ்போர்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா, நீங்கள் ஃபுட்பால் எடுத்திங்கன்னா லெக் பவராக இருக்கணும், வாலிபால். ஸோ ஆனால் சிலம்பம் அப்படி கிடையாது, நம்ம பாடி ஃபுல்லாகவே ஆக்டிவேட் ஆகும். உள்ளங்கால்லேருந்து நம்ம வந்து உச்சி மண்டை வரைக்குமே ஃபுல் பாடி ஆக்டிவேட் ஆகும். ஸ்டாமினா அதிகமாக தேவைப்படுற கேம் சிலம்பம் மட்டும் தான். நம்ம இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக 30 செகண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியும். எஸ். சிலம்பம் பண்ணிங்கன்னா டயர்ட் ஆகிடுவீங்க. 3 நிமிஷம் பண்ணுவோம் இண்டிவிஜுவல் மேட்ச்சில். ஓகே. அதை பண்ணிட்டு தான் ஃபைட் விளையாடுவோம். அந்த கிராமத்தில் இருக்கிற பசங்க கூட வளர்ந்து சுச்சுவேஷன்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு ஜெர்மனி அந்த அளவில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் வந்து அங்கே போய் இது பண்ணியிருக்கீங்க, அவங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. எப்படி அதை பார்க்குறீங்க? உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது? எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த கலையை உலகறிய பண்ணுவோம். அதை நான் பண்ணிகிட்ருக்கணும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பெஸ்ட். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரை சிலம்பத்தில் நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்லுவேன் சந்தியாக்கான்னு சொல்லுவேன். இப்போ எங்கள் அண்ணா ஒருத்தர் இருக்காங்க கார்த்திக் ராஜா. ஸோ இந்த மாதிரி அவங்க பேரை சொல்லுவேன். நான் சிலம்பத்தில் இவங்களெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இன்ஸ்பயராக இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ யாரை பார்த்து என்ன தான் சொல்லுவேன், நான் தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு. ஏன்னா நான் ஒரு மாதிரி எல்லாம் இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து ஃபுல்லாக இப்போ என் லைஃபாக எடுத்து இதை வச்சு நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் விளையாடின கேமை என் பசங்க விளையாடணும், என்னை சார்ந்தவங்க விளையாடணும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டிருக்கேன். என்னை யாருமே தூக்கி விடலை. இப்போது நான் ஒரு மேட்ச் வின் பண்ணேன்னா என்னை யாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் ஒரு இன்டர்நேஷ்னல் வின் பண்ணிட்டு வரேன், ஆனால் என்னை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இங்கே தான் நம்ம ஏன்னா பாரம்பரியம் சொல்கிறோம், தமிழ்நாட்டோட பாரம்பரியான கலையில் ஒன்று மிக முக்கியமான கலையில் ஒன்று வந்து சிலம்பம் சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஒரு கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த எந்த பாராட்டும் எந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வரல? எந்த ரெகக்னைஸுமே எனக்கு வரல. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் சிலம்பம்ல இன்டர்நேஷ்னல் போகல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஆக்சுவலி இதே தான். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, உங்களோட வழியை சொல்லுங்கள், உங்களோட இதை சொல்லுங்கள். இதே மாதிரி தான் 2023 May 1 நான் ஒரு ஈவெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் போட்டு அது கொஞ்சம் நல்லாவே ரீச் ஆகிடுச்சு. ஓகே. மொத்தம் ஒரு 4 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு அந்த வீடியோஸ். அந்த வீடியோஸ் பார்த்து இன்னொரு கேமோட ஜென்ரல் செக்ரட்டரி சுரேஷ் பாபு, இந்தியன் வாக்கோ கோச், அவர் பார்த்துட்டு
என்னை தேடி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஓகே. தம்பி நீ இதை பண்ணு, உன் சிலம்பத்தை இந்த கிக் பாக்ஸிங்கில் யூஸ் பண்ணிக்கோ, ரெகக்னைஸ் இருக்குது, இதை நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லி டைரெக்டாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவர். நேஷ்னல் ஃபஸ்ட்டு எனக்கு நேஷ்னல் ஆட வச்சு அந்த நேஷ்னலை வின் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் கேம்ப் ஆட வச்சு ஸ்பான்சர் பண்ணாங்க. இப்போ பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் பார்க்குறது நல்லது தான், சில படங்கள் நல்லது நல்லா சொல்லி தராங்க, இதெல்லாம் ஓகே தான். பட் அடிக்ஷனாக போகும்போது அவங்க வந்து எதை நோக்கி போகிறாங்க? ஒரு உடல் சோர்வா, ஒரு மந்த நிலையா அவங்களே தன்னை ஆக்கிக்கிறாங்க. இப்போ பேரண்ட்டாக வந்து இது எந்த அளவுக்கு முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு பாயிண்ட் கரெக்டாக தான் சொன்னீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னேன், ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்போர்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டானா சில விஷயத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டான்னு சொன்னேன். ஓகே. அடிக்ட்ன்ற விஷயம் மொபைலாக இருக்கலாம், கெட்ட பழக்கமாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே. அதான் நான் சொன்னேன், அடிக்ட் அப்படின்ற விஷயம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ரீச் வச்சுருப்பீங்க. ப்ராக்டிஸ் முடிச்சு நான் அந்த மேட்ச் விளையாடணும், அதை முடிச்சு நான் அந்த மேட்ச் விளையாடணும், இதை முடிச்சு நான் இதை பண்ணணும், இதில் நான் அச்சீவ் பண்ணனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் பசங்களை சொல்லி தரணும். ஸோ இந்த சர்க்கிள் இப்படி வரும், உங்களுக்கு டைம் இருக்காது. அதுவே நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக படிக்கிறீங்க, ஓகே எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்டு, நீங்கள் படிப்புக்கு எவ்வளோ முக்கியம் தரீங்களோ கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு தரணும். இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து பிடி பீரியடை கூட அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறோம், நம்ம வந்து தமிழ்நாட்டியாக வந்து மெடல் அடிச்சு தரலன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி திணிக்கிறீங்களே பசங்க மேலே. படிக்கணும், ஓகே படிக்கணும், படிப்பு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சொசைட்டியில் படித்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே தேடி வரும். படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் படிப்பு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஒரு 40% ஸ்போர்ட்ஸுக்கு கொடுங்க. அந்த பீரியட்னா அது அவனுக்கு கொடுங்க. அவன் அந்த கேம் விளையாட இம்ப்ரூவ் ஆவான். எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நான் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாடுவானுங்க, அப்படியே காணாமல் போயிட்டானுங்க எல்லாருமே. இது பேசும்போது ஒரு கோச் வந்து வெளில வர்றாரு, கோச்சாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பசங்க நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க. நான் அப்படியே ஒரு படிப்பை பற்றி எடுத்தனால அந்த எஜுகேஷன் சார்ந்து வரேன். நீங்கள் வந்து ஒரு கல்லூரி படிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்தீங்க. ஏன்னா ஃபீஸ் கட்ட கூட உங்களால் முடியல. அந்த நிலைமையில் நான் பல பேரோட ஹெல்ப் வாங்கி தான் நீங்கள் படிச்சிங்க. எப்படி அந்த சுச்சுவேஷனை கடந்து வந்தீங்க? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். நான் ஒரு 12th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஓகே. ரொம்ப நல்லா படிக்கிற பையன்லாம் கிடையாது, ஆவரேஜ். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், 10th வரைக்கும் என்னோடய பேர் இங்கிலீஷில் எனக்கு எழுத தெரியாது. என்னோடய பேரை இங்கிலீஷில் எனக்கு எழுத தெரியாது 10th வரைக்கும். 10th பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு மட்டும் தான் 10th படித்தேன். ஓகே. நான் 10th வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்டில் நான் கண்டினியூவாக வின் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் கேம்ஸ் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அதான் சொன்னல, எனக்கு சப்போர்ட் இல்லாதவங்களும் என்ன நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடிக்கு. எனக்கு என் ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியும், அவங்கக்கிட்ட போய் என்னால் எதுக்கும் நிற்க முடியாது. ஏன்னா என் அப்பா வந்து இப்போ வந்து ஒரு கடை வச்சு ஒரு கடையில் உட்காரலாம், ஆனால் அவர் ரொம்ப அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அந்த டைமில். நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவர் பார்க்காத வேலையே கிடையாது, நிறைய வேலை பண்ணியிருக்காரு, காப்பாற்றிருக்காரு. என் அம்மா வந்து என்னை ஒரு 3 வயசா 4 வயசாக இருக்கும்போது நான் கையில் பிடிச்சிட்டு வீட்டு வேலை செய்வாங்க. வீட்டு வேலை செய்யும் போது நான் துணி துவைப்பாங்க, எல்லாமே பண்ணுவோம். நான் சின்ன வயசில் அங்கே உட்காந்து பார்ப்பேன் எல்லாத்தையும். ட்ரெஸ் இருக்கும் போது அவங்க அந்த அம்மா அந்த சேடு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுப்பாங்க. அது எங்கள் அம்மா எடுத்து பார்த்து என் சைஸா ஓகே பழைய துணிலாம் கொடுப்பாங்க. அந்த துணியை வச்சு தான் அதுதான் அது இப்போ போட்டு இப்போது. ஆனால் அது அப்படியே மாறி இருக்கு. என்னவா மாறி இருக்குன்னா இப்போ என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸை மற்றவங்களுக்கு போகுது, எங்கள் அம்மா எடுத்து தராங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்னென்னா இப்போ நான் அது கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. நான் சொல்லுவேன் அந்த இப்போ ஒரு எஜுகேஷன் அந்த 12th வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். யாருக்குமே தெரியாது நான் லயோலாவில் தான் படிக்க போகிறேன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு எப்போவே தெரியும், நான் 9th படிக்கும்போது நான் லயோலாவில் தான் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, எங்கள் டீம் கோச் அவர், எனக்கு அண்ணன் வெல்விஷர் எல்லாமே சொல்லலாம். அவர் கூட வந்து அவர் வந்து அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் டே நம்ம லயோலா காலேஜ், நான் 9th படிக்கிறேன். அப்போ வந்து என்ட்ரி ஆகிறேன் காலேஜ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த அட்மாஸ்பியரை பார்த்தோன்னு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சிலம்பத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது நீங்கள் சேரும் போது. ஆமாம், இப்போ சேர்ந்துருக்கேன். இல்லை நான் அதான் சொன்னல, சிலம்பம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பிடி சார் அவர்கிட்ட கொடுக்கும் போதெல்லாம் அவர்லாம் வந்து இது கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அமைச்சிட்டார். சிலம்பம் சர்டிஃபிகேட் வேல்யூ கிடையாது, சிலம்பம் சர்டிஃபிகேட் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அது கொஞ்சம் வேல்யூ இப்போ முதல்ல ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் வருது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போகிறீங்க. எப்படி அந்த பயணம் இருந்துச்சு? இப்போ வந்து நான் சிலம்பத்தில் வந்து நேஷ்னல் வரைக்கும் தான் போயிருக்கேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் 8th அப்புறம் வின் பண்ணேன்னு சொன்னேன். 9th 10th ஆர்டிசிபிடிசி ஸ்டேட் மேட்ச் வின் பண்ணேன். நேஷ்னல் போனதே இல்லை 10th வரைக்கும். 10th வரைக்கும் என் கூட இருக்க பசங்க எல்லாருமே பண்ணுவாங்க. நேஷ்னல் நான் போனதே இல்லை. 11th SGFA ஸ்கூல் கேமும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு SGFA அது அப்ரூவல் கேம். அது வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் தருவாங்க, சர்டிஃபிகேட் வேல்யூ கரண்ட்லே Form 2 சர்டிஃபிகேட் தருவாங்க, Form 1.
ஸோ அதில் வந்து எப்படின்னா ஸ்டேட் வந்து ஓப்பனாக வைப்பாங்க. 180 பேர் என் கேட்டகரியில். ஓகே. 180 பேருமே எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க. நான் ரொம்ப இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்கேன், ரொம்ப நாளாக கொஞ்சம் ஷார்ட்டு தான். அப்போது கலாய்க்கிறாங்க எல்லாருமே, என்ன மார்க் பண்ணுறாங்க. தம்பி இது உன் வெயிட் கேட்டகரி இல்லையே, நீ எதுக்கு இங்கே வந்து நின்று இருக்க போன்றாங்க. எனக்கே தெரியுது எல்லாருமே என்னோட இருக்காங்க. 180 பேர்னால் நீங்கள் பார்த்துங்க எத்தனை பேர் கூட வெளியானா ஃபஸ்ட்டுன்ட்டு. என் ஃபஸ்ட்டு நான் என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணது, என் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சது, விடவே கூடாதுடா சிலம்பம் இந்த இதுக்காக, விட்டுறவே விட்டுறாத. என்னோடய கேமை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு என் கேமுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நான் விளையாடுறது ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அந்த 180 பேரில் சொன்னாங்களே அவங்க எல்லாருக்கூடயுமே விளையாடணும். 12 ரவுண்டு விளையாடணும். 12 ரவுண்டு வின் பண்ணி ஃபைனல் வின் பண்ணி SJ5 ஜார்க்கண்ட் போனேன். ஓகே. நேஷ்னல் போனீங்க. அதான் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல். அப்படி எப்படி ஜார்க்கண்ட் போனீங்க, அதுக்கப்புறம் எப்படி இன்டர்நேஷ்னல் போனீங்க? இன்டர்நேஷ்னல் ப்ளே எப்படி, அதுவும் கிக் பாக்ஸிங்கில் உங்கள் சிலம்ப கலையை கொண்டு வந்து ஜார்க்கண்ட் போனேன். அதுக்கப்புறம் நேஷ்னல்ஸ் அது நேஷ்னல்ஸோட முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து இன்னொரு நேஷ்னல்ஸ் போனேன். அதுக்கடுத்து 2 நேஷ்னல்ஸ் போனேன். ஒன்ஸ் காலேஜ் முடிஞ்சில்ல, நான் இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 வருஷம் நான் எந்த மேட்சுமே அட்டன் பண்ணல. நார்மலாக சிலம்பம் டோர்னமெண்ட் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருந்தேன். நான் இன்டர்நேஷ்னல் வந்து இந்த 2023. ஓகே. இது அதான் என் ஃபஸ்ட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, அந்த காலேஜ் படித்தது, அது போனது, கெரியரை சூஸ் பண்ணுறது, லாக்டவுன் வேறு போட்டாங்க. மொத்தமாக லாக்டவுன் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபுல் சர்க்கிள் லாக்டவுன்னா எது நம்ம கற்றுக் கொடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம். ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம். கிராமத்துலேருந்து எங்கேயும் நான் கிராமம்னும் சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப, ஏன்னா என்னோட ஊரே வந்து ஒரு ஆற்றை ஒட்டி தான் என்னோட வீடு. புரியுது. இப்போ வரைக்கும் ஆற்றுல தண்ணி வச்சு ரெட் அலர்ட் கொடுத்து எங்களை அனுப்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம். ஒரு 70 வருஷமே எங்களுக்கு ரோடு கிடையாது. நான் இருக்கிற ஏரியாவில் ரோடு இல்லை இன்னும். ஆனால் நான் ஒரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு யூரோப் கண்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 2 இன்டர்நேஷ்னல் விளையாடிருக்கேன். அந்த கண்ட்ரியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 26 கண்ட்ரி, எல்லாருமே ஃபாரினர்ஸ். அவங்க வெப்பன் எடுத்து பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரியோட பெஸ்ட்டு வெப்பன் எடுத்து பண்ணுறானுங்க. என்னோட கண்ட்ரி வெப்பன் என் தமிழ்நாட்டு பாரம்பரிய சிலம்பக்கலை, அதை எடுத்துட்டு நாங்கள் ஸ்டைலாக மாசாக கெத்தாக பண்ணிட்டு வந்தோம். ஓகே. எனக்கு தெரியும் நம்ம தோக்குறமோ இல்லையோ, நம்மளோட டேலண்ட்டை காட்டுவோமே, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலான்ட்டு 26 கண்ட்ரியில் 6th பிளேஸ் வந்தேன். சூப்பர். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அப்பான்னு சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து இந்தியா ஃப்ளாக் போட்டு சிலம்பரசன் நாகலிங்கம் அப்படின்னு போட்டு என்ட்ரி உள்ளே வரும்போது எனக்கு இன்னமும் ப்ரௌடு. அந்த மொமெண்ட்லாம் வந்து என்னால் மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அவருக்கு வந்து நான் இந்த இடத்துல நான் நன்றி சொன்னேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளைட்லாம் போச்சுன்னா மேலே பார்ப்போம். ஆமாம். நான் டொமஸ்டிக் கூட போனதில்லை, ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு என்னோட ட்ராவல் இன்டர்நேஷ்னல். டொமஸ்டிக் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இன்டர்நேஷ்னல், அது யூரோப் கண்ட்ரி. அது போயிட்டு அங்கே யார்ட் ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்னென்னா என் ப்ரௌடாக இருந்துச்சுன்னா, நம்ம நினச்சதை பண்ணுறோம். யார்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு தமிழ்னா யூரோப் கண்ட்ரி போய் சிலம்பம் எடுத்து பண்ணேன். நான் பண்ணும்போது யூஎஸில் இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இன்னொரு அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியுது கலரினா என்னன்னு தெரியுது, ஆனால் சிலம்பம் தெரியல. ஓகே. சவுத் இந்தியன்ஸில் கலரி சொல்கிறாங்க நிறைய கண்ட்ரி. சிலம்பம் வந்து அந்த தமிழ்நாடுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் அங்கே ஃபால்ட். கலரி தெரியுது. அங்கே இருக்க ஒரு அயர்லாந்து ஆள் வந்து என்கிட்ட வந்து சைன் வாங்கினாங்க, நல்லா பண்ண அப்படின்ட்டு என்னோட ஆட்டோகிராஃப் மாதிரி போட்டு கொடுத்து. அப்போ பேசும்போது திஸ் ஈவெண்ட்ஸ் கலரியான்னு கேட்டாங்க. நோ, திஸ் ஈவெண்ட் ஃபார் தமிழ்நாடு சிலம்பாட்டம், சிலம்பம் ட்ரெடிஷ்னல் ஆர்ட், பவர்ஃபுல் ஆர்ட் அப்படின்னு நான் ஒரு ப்ரௌடாக சொல்லிட்டு வரேன். சிலம்பம் எங்கே ஒதுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? சிலம்பம் எங்கே ஒதுக்கப்படுதுன்னா, நிறைய கோச்சஸ் இருக்காங்க, மாஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எடுத்துகிட்டு போகிற முறை தான் தப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது யாருமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இதை நம்பி நிறைய பசங்க இருக்காங்க, நான் சொல்ல லட்சக்கணக்கான பசங்க இருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ சிலம்பம், நான் இப்போ ஏதாவது ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணி போனாலும் கொம்பு எடுத்துகிட்டு ஒரு பசங்க போயிட்டுருக்காங்க. கற்றுக் கொடுக்குறது மேட்ரு இல்லை, கற்றுக்கலாம் யார் வேணால், அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச சிலம்பம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணாமல் ஒரே ஒரு அசோசியேஷனாக இருந்து இந்த அசோசியேஷன் ரெகக்னைஸ் பண்ண தமிழ்நாட்டில் நிறைய ஒரு மேட்ச்சை நடத்தி தமிழ்நாடு இருக்க பீப்புள் வந்து அதர் ஸ்டேட்லேயும் கொஞ்சம் பண்ணி அந்த அதர் ஸ்டேட்டை கவர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் நேஷனல் நடத்த முடியும். கண்டிப்பாக. எனக்கு இன்னொரு விஷயமும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, நண்பர்கள்ட்ட இதுமாரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள், அவன் சொன்னான் தான், எனக்கு நண்பர் சொன்ன விஷயந்தான். என்ன சொன்னான்னா, ப்ரோ கபடி இருக்குது, அந்த மாதிரி ப்ரோ சிலம்பம் கொண்டு வரணும், ப்ரோ கொக்கோ இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, ஒரு லீக் எல்லாமே இருக்குது. ஆனால் சிலம்பத்துக்கு அப்படி ஒரு லீக் கொண்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும். ஷோராக பண்ணலாம். என்னென்னா அது பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி. அசோசியேஷன் ஒரு அசோசியேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அது எப்போனா 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து இது ப்ரோமோ பண்ணிட்டு வந்தோம். திருவண்ணாமலையில் போயிட்டு ப்ரோமோ அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அதே ரூல் தான், நம்ம ப்ரோ கபடி சிலம்பம் வந்து இன்னும் ராவா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு. ஸோ
அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் அது சூப்பராக பண்ணால் அது எக்ஸிக்யூட் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சிலம்பத்தை எடுத்துகிட்டு போனால் இன்னும் ரீச் கிடைக்கும். நம்ம எது ரீச் கிடைக்குமோ அதை தொடலாம். இப்போது இது வந்து சுற்றிட்டு வரது தான் நான் சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை தொடணும், அப்புறம் இன்டர்நேஷனல் தான் சுற்றிட்டு வருது. பட் ரீச் கிடைக்கிறது இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட்டை பார்க்குறோம், நம்ம கண்ணாலே பார்த்து விளையாடுறோம். ஏன்னா 3 ஸ்டெம்ப்பு பவுலிங் ஒருத்தன் போகிறான், பேட்டிங் ஒருத்தன், சுற்றி ஃபீல்டர், ஈஸியாக பார்த்துக்கலாம். நிறைய கேமை நம்ம கண்ணால் பார்த்து விளையாடுறோம், அதெல்லாம் ஈஸி கேம். ஆனால் அதுதான் பாப்புலர்ஸ் அதிகம். ஆனால் சிலம்பம் வந்து நம்ம கண்ணால் பார்த்து பண்ண முடியாது. இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது பண்ணுறாங்க. சும்மா நார்மலாக எடுத்து ரோல் போகிறதுலாம் சிலம்பம் இல்லை. நம்ம உடம்புல ஒட்டணும், அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. சிலம்பம்லேயே நிறைய விதம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அலங்கார சிலம்பம், தீச்சிலம்பம், நீர்ச்சிலம்பம், போர்ச்சிலம்பம், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது சிலம்பமில். நாட் அ ஸ்டிக் ஒன்லி, வெப்பன்ஸ் நிறையா இருக்குது. நிறைய வெப்பன்ஸ் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி. ஓகே, ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஒலிம்பிக்கில் சிலம்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? எனக்கு எப்படி சொல்லி நீங்கள் சொல்லும் போதே ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. ஒலிம்பிக் தான் நான் இப்போது சின்ன வயசில் வந்து எங்கள் மாஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு எழுந்து கேட்பாங்க பசங்களை, நீ என்னடா ஆக போகிற, நீ என்னடா ஆக போகிற, நீ என்னடா ஆக போகிறேன்ட்டு. போலீஸு, டாக்டர் எல்லாம் சொல்லுவானுங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை. ஒலிம்பிக்கில் விளையாடணும் எனக்கு ரொம்ப ஆசை, ஒலிம்பிக்கில் விளையாடணும். நான் ஒலிம்பிக்கில் விளையாடுறதுக்காக இந்த கேம் போதும் இல்லையோ என்னை ரெடி பண்ணார் ஒருத்தர், வினோத் அங்கிள்னு ஒருத்தவங்க. எனக்கு ரொம்ப ஸ்பான்சர் பண்ணி நீ பண்ணுறா, நீ ப்ராக்டிஸ் பண்ணுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறான்ட்டு ரொம்ப இது பண்ணாங்க. நீங்கள் அதான் இந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கின பிறகு உங்களை சந்திக்கவே யாரும் இல்லை அப்படின்னும் போது அதான் இப்போது அது சொல்ல மறந்துட்டேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் இன்டர்நேஷ்னல் வின் பண்ண இல்லை, இன்டர்நேஷ்னல் கூட நான் வின் பண்ணேன். ஓகே, நான் இன்னொரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அங்கே நான் 26 கண்ட்ரியில் 6th பிளேஸ் வந்து நான் ரிட்டர்ன் வரும்போது என்னை யாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நான் யோசித்தேன், நம்ம எந்த அளவுக்கு வழி கொடுத்தது உங்களுக்கு? அது வேறு மாதிரி. அதான் சொல்கிறேன், நம்மளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னும் போது எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அப்போ நான் யோசிச்சுட்டேன், நம்மளை யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் செலிப்ரேட் பண்ணோம் எல்லா விஷயத்துலையும். நம்ம மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு நான் எந்த மேட்ச் போனாலும் அந்த மேட்சோட வீடியோஸோ அந்த எமோஷனோ அந்த இடத்துல நான் எப்படி இருந்தால் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு வீடியோ எடுத்து எப்போவுமே போடுவேன். இன்ஸ்டாகிராமில் போனாலுமே நான் லேட்டஸ்ட்டாக அது ரீச்சுக்கோ அது இன்னொருத்துக்கு அப்படி கிடையாது. என் சந்தோஷத்துக்கு என்ன நான் சந்தோஷப்படுத்துகிறேன், என்ன நான் செலிப்ரேட் பண்ணுறேன், அதுக்கு தான் நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன். ஏன்னா நான் ஒரு நிறைய மேட்சஸ் போயிருக்கேன், நிறைய இது பண்ணியிருக்கேன். நான் நிறைய வின் பண்ணும்போது கூட ஒரு இது இருக்கும்ல, நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அந்த மாதிரி இல்லை. நான் இப்போ வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயமாகவும் நான் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னை யாருமே தூக்கிலாம் விடலை. ஓகே, அகரத்தில் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தா ரொம்ப சின்ன பையனா, குட்டி பையனா, சூர்யா சார் கூட இருந்து ஃபோட்டோ அவர் கையில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க சூர்யா சார் கூட. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி அந்த அவார்டுக்குமே வந்து காளீஸ்வரன் ஐயா வந்து நான் அப்போ சிலம்பம் நேஷ்னல் வின் பண்ணியிருக்கேன். அப்போ என் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நேஷ்னல் வின் பண்ணியிருக்கடா, கரண்ட்டில் உனக்கு அவார்டு தராங்க அகரமில் போ அப்படின்னு சொன்னார். அவர் கூட வந்தார். போன்னு சொல்லிட்டு எனக்கு தனியாக விடலை. அவர் கூட வந்து என்னை கூப்பிட்டு போகும்போது இங்கே நின்றுட்டேன். நான் உள்ளே என்ட்ரி ஆகி உட்காந்துட்டோம். அப்போ சூர்யா சார் வராரா, அவருக்கு இல்லை அவார்டு வாங்க போகலாம் தெரியும். அகரமில் ஒரு அவார்டு வாங்குறோம். ஏன்னா அகரமில் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ காலேஜ் டேஸ் படிக்கும் போது அகரமில் நிறைய ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம், கேம்ப் பண்ணியிருக்கோம்னால சரி ஓகே ஏதோ ஒரு அவார்டு தராங்கன்னு நினச்சி நான் போனேன். ரொம்ப ரொம்ப நார்மலாக உள்ள என்ட்ரி ஆகிட்டு நின்றுந்தார். ஸ்டன்னில் நிற்கிறேன் நான். அவர் அங்கே நிற்கிறார், நான் இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன். அவரை பார்த்துட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, நான் பார்த்துனே இருக்கேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை ஃபோட்டோ அப்படின்னு வா அப்படின்னாரு. வந்துட்டு ஃபோன் வச்சுருக்கேன் ஃபோன் கூட அப்படின்னாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டாரு, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அணைச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் நார்மலாக விட்டார். அவருக்கு தெரியாது நான் அவர்கிட்ட தான் அவார்டு வாங்க போகிறேன்னு. ஓகே ஓகே, திரும்ப என் நேம் கூப்பிட்டு நான் மேலே போகும்போது டேய் நீனா இங்கே அப்படின்னாரு. அங்கே ஒரு சின்ன அந்த என்ட்ரி ஆகும்போது அப்புறம் போயிட்டு நான் இது வரைக்கும் சில ஒரு விஷயம்லாம் இருக்குது, காலில் விழுந்துடக்கூடாது டக்குன்னு யார் காலையுமே, அந்த ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரியல, என்ன அறியாமல் நான் போனேன். அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணார், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ளஸ், நல்லா பண்ணு, நல்லா படிங்க, நல்லா இது பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா. தேங்க்யூ. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து செஸ்ஸு நிறையா ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து கபடியும் இப்போ ஓரளவு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாக்கிக்கு உள்ளே வந்திருக்காங்க, கிரவுண்டு கட்டியிருக்காங்க. கிரிக்கெட் எப்பயுமே தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் வந்து சிலம்பம் தமிழ்நாடு பாரம்பரியம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான மேட்சஸ் இன்னும் கொண்டு வரலையோ, அங்கங்கே கொஞ்சம் தள்ளி நிற்கிதோ? இல்லை, அதுதான் இப்போது என்னென்னா சிலம்பத்தோட சிஎம் ட்ராஃபின்னு ஒன்று நடத்துனாங்க. அது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 2 வருஷமாக நடத்திட்டு. லாஸ்ட் இயர் வந்து ஈவெண்ட்ஸ் மட்டும் நடத்துனாங்க, இந்த வருஷம் ஃபைட் நடத்துனாங்க. நான் லாஸ்ட் இயரும் பண்ணேன், இந்த வருஷமும் இப்போ நான் ஃபைட் பண்ணேன். இது சிஎம் ட்ராஃபியில் எல்லா கேம்ஸ் தான் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஆமாம், இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதனால சிலம்பத்தை ஒரு புஷ் பண்ணுறாங்களே தவிர சிலம்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட் சப்போர்ட் இன்னமும் வரல. ஏன் கவர்மெண்ட் சப்போர்ட் வரலன்னா நான் சொன்ன ஒரு விஷயந்தான், இங்கே கேட்டகரிஸும் அசோசியேஷனும்
ஒன்றா இருந்து சிலம்பமில் எல்லாருமே ஒரு யூனிட்டியாக இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த சிலம்பம் வந்து அடுத்த லெவல் போகும், கண்டிப்பாக போகணும். அதுதான் எனக்குமே ஆசை, போய் தான் ஆகணும், போகணும். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் சிலம்பம் கற்றுட்டு வரேன். என் கூட இருக்க பசங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுற பசங்க, நானுமே நல்லா பண்ணுற பசங்க. அப்போ பொன்னேரி நான் இருக்க ஊர்லேயே ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு எங்களை ரெடி பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் பசங்க இல்லாட்டி என்னையும் உள்ளே போட்டு எனக்கு ஒரு 2 ஈவெண்ட்டு அட்மாஸ்பியர் ஈவெண்ட் ஓகே சொல்லி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் ஈவெண்ட்டு காலையில் என்ன பண்ணாங்க, உட்கார வச்சுட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க, எல்லோரும் வந்து பார்க்கட்டும் சந்தோஷப்படுவாங்க ரொம்ப நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. நானும் போயிட்டு, ஏன்னா இதுக்கு தான் காத்துட்ருக்காங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்பா இன்னும் அவர் அப்படின்னு சொல்லும் போது போய் சொல்கிறேன் அப்பா கிட்ட, இந்த வந்துருப்பா, ஆயா கூட்டின்னு வந்துரு, நீலாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க கண்ணில் அந்த எமோஷன் தெரியுது, என் பையன் பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு ஆவலோடு இருக்காங்க. எல்லா ஈவெண்ட்டும் போயிட்டுருக்கு. என்னோடய ஈவெண்ட் வரும்போது என்னை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டேஜில் 5 பேர் தான் போக முடியும், நீங்கள் போகாதீங்க அப்படின்றாங்க. சரி, ஒரு ஈவெண்ட் தான் கட் பண்ணிட்டாங்க, அடுத்த ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறாங்க, இவன் பண்ண போகிறானா, என் பேரன் பண்ண போகிறான், எங்கள் அம்மா என் பையன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் இன்னொரு ஈவெண்ட்டு போகும்போது இல்லைடா வேணாடா அப்படின்னு அப்படியே கட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் என்னடா நம்மளை பார்க்க இவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க, நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா போனவங்க தான் இன்ன வரைக்கும் நான் இவ்வளோ வருஷமாக சிலம்பம் பண்ணுறேன், இது வரைக்கும் அவங்க லைவாக என்னை பார்த்ததே இல்லை நான் சிலம்பம் பண்ணி. எனக்கு அது இன்னமும் எமோஷனாக இருக்கும். ஒரு நாள் அவங்கள நான் கூப்பிட்டு நான் பண்ணுறதை அவங்க பார்க்கணும். ஏதாவது ஒரு பெரிய மேடை அதுக்கு வந்துச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகணும், ரொம்ப ஆசைப்படுவேன். புரியுது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அடுத்த கட்டம்ல வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து இன்னும் உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். சிலம்பக்கலையை வந்து உலகறியே செஞ்சுருக்கீங்க. எல்லோரும் ஒரு வாய் வார்த்தையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு போயிட்டு ஜெர்மனி, அதுக்கப்புறம் போர்ச்சுகல், அந்த மாதிரியான பல நாடுகளுக்கு கொண்டு போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்டர்வியூ எடுத்ததில். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.